ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 1 பாட் ரசம் சாதம் தான். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விட்டுடலாம். திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்தாச்சுன்னா டக்குன்னு நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பாயில்டு ரைஸ் ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அரைக்க வேண்டியது தனியா 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1.5 ஸ்பூன், துவரம்பருப்பு 1.5 ஸ்பூன். இது 3 தண்ணியில் நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருவோம். அப்புறம் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், கார்லிக் 2, கொஞ்சம் கறி லீவ்ஸு. 15 நிமிஷம் நம்ம அது ஊறின அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அப்புறமா ஒரு ஆம்லா சைஸில் புளி நான் ஊற வச்சுருக்கேன். அதுவும் 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறின அப்புறமா புளி தண்ணி பிழிஞ்சிட்டு நல்லா வடிகட்டி இது 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு இந்த டேமரிண்ட் வாட்டர் போரும். அப்போ நம்ம அந்த குக்கரில் டைரெக்டாக நம்ம அரிசி 15 நிமிஷம் ஊறின அப்புறமா அந்த டைரெக்டாக அதில் போட்டுடணும். 1 கப்புக்கு 1 கப்பு புளி தண்ணி விட்டு 4 கப்பு தண்ணி விட்டுக்கணும். டோட்டலி 5 கப்பு. நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் அதில் போட்டுடணும். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் அதில் போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு, ஒரு தக்காளியும் போட்டாச்சு. டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயப்பொடி அது ஒரு 1/2 ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது இருக்கு இல்லையா, அதையும் போட்டு 4 கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. 1 கப்பு டேமரிண்ட் வாட்டர் விட்டாச்சு. கடைசியில் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்ல ரசம் சாதம் ரெடியாக இருக்கும். நம்ம இந்த நெய்யில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் கடுகு பொரித்து கொட்டிட்டு கடைசியில் கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா டேஸ்டியான ரச சாதம் தயார்.